மகிமையான பிரசனம் அப்பா. உம்முடைய வார்த்தையால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேர்ச்சி அரவணைத்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற உன்னதத்தின் பிரசனம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில உம்முடைய ரேம வார்த்தைகள், பரலோகத்தினுடைய வார்த்தைகள் இந்த சபையில அக்கினி ஜுவாலையா, அக்கினி மதிலாய் ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாய் உம்முடைய வார்த்தை பற்றி எரிந்த ஆண்டவரே அது ஜீவனை கொடுக்கத்தக்கதாக, அது வல்லமை உள்ளதாக, அது 30, 60, 100 பலன் கொடுக்கிற அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், அக்கினிகள் நிறைந்த வார்த்தைகள், மாற்றத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், விழுந்து போனவர்களை எழுப்புகிற வார்த்தைகள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக, முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக, முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கும்படியா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவுதல் தேவனுடைய அக்கினி ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவரே பரமண்டலங்களில் செயல்படுகிறது போலப்பா. இந்த ஆராதனை, இந்த வார்த்தை ஆண்டவரே பூமிக்குரிய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, பூமிக்குரிய வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையா, பரலோகத்தில் துணிக்கப்படுகிற வார்த்தையா, பரலோகத்தில் வெளிப்படுகிற வார்த்தையா. இது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிற யாக்கோபு பார்த்த தரிசனம் அப்பா. இப்பொழுது எங்கள் வானத்தின் மாச சபையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய வார்த்தை வெளிப்படுவதாக, உடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும் அப்பா. எல்லாம் தடைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நீர் உடைத்து ஆண்டவர் அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் புலமிடுவதாக, வார்த்தை புலமிடுவதாக, வார்த்தை உருவாக்குவதாக அப்பா. நீர் உருவாக்குகிற யெகோவா ஒசேனோ ஆண்டவர் எங்களை உருவாக்குங்கப்பா. வாயை திறந்து ஆண்டவர் ஒரே முறையா உங்க வலது கருத்து வானத்துக்கு மேல உயர்த்தாப்பா. நான் உடைச்சு போயிருக்கிறப்பா, நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் புறக்கணிப்பின் மத்தியில் இருக்கிறப்பா, நான் காயப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறப்பா. நீங்க எந்த நிலைமையிலும் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் என்று சொன்னா, உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ள போகிறதோ அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மத்தியிலும் அந்த வார்த்தையை அவன் விசுவாசிப்பான் என்று சொன்னா, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் குதித்தெழுந்து நடப்பான். இந்த வார்த்தை ஆண்டவரே நீங்க பேச ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேச போகிற வார்த்தை என்னை மறைத்து நீங்க பிரத்யோட்சரமாக பட்சமாய் நீ பேசுகிற தேவன், நீர் பேசுகிறப்பா. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே, ஆமென். நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சாமுவேல் அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர் உங்க வாழ்க்கையில எபினேசர் ஆயிருக்கிறார். யாருக்கு விசுவாசம் செய்றீங்க? இன்றைக்கு டேட் 23/8/2026. இந்த நேரத்துல காலை 11 மணி வரையிலும் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இம்மட்டும் எங்க குடும்பத்தை நடத்தினார், இம்மட்டும் எங்க பிள்ளைகளை நடத்தினார், இம்மட்டும் நாங்கள் போக்கையும் மரத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த வார்த்தை சாமுவேல் சொல்கிறார். மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்க சேர்ந்து வாசிக்கலாம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு, எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கரால உயர்த்த ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர். மாயத்தன் சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர். மாயத்தன் சொன்ன சிஸ்டர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர். சூழ்நிலை என்னன்னா, பெலிஸ்தர்கள் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்தாங்க. எத்தனை ஆண்டுகள்?
40 ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த வேளையில இஸ்ரவேலில் இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் தேவன் பக்கமாக திருப்பம் போடும்போது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களுக்குள்ள 40 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டான்னு சொன்ன வேதம் சொல்லப்படுகிறது. அவர்கள் மறுபடியும், நீங்க 1 நாளாகமத்துல நீ வாசினா, இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தபடியால் பெலிஸ்தருடைய கைகளுக்கு இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இப்ப சூழ்நிலை என்னன்னா, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் யார்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க, ஆளுகை செய்யறாங்க, பெலிஸ்தர்கள். சத்தமா சொல்ல, எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். இப்போ சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும், இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லி எல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவங்க வெளியே வரும்பொழுது கூட 40 ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் யாருக்கு ஆளுகை செய்தான் சொன்னாங்க? இஸ்ரவேல் மக்களை. இப்ப 40 ஆண்டுகளும் கடந்து பெலிஸ்தர்கள் யார் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்ய நினைக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு நேராக வருகிறது. இதுதான் சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு நேராக வருது? 40 ஆண்டுகள் இருக்கிறதான அடிமையத்தினுடைய இந்த ஆதிக்கங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி இஸ்ரவேல் மக்கள் தெய்வத்துடைய பிள்ளைகளா மாற்றி தேவனை ஆராதிக்கும்படிக்கு தேவன் பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து பிடிக்க விரும்புகிறார். இதுதான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:11. அப்பொழுது இஸ்ரவேலர் என்னங்க மிஸ்பாவில் இருந்து, நல்ல கவனிங்க, அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாகரின் பள்ளத்தாக்கிலே அவர்களை யார் முறியடித்தது? இஸ்ரவேல் மக்கள் யார் முறியடிச்சாங்க? ஏன் அவங்க முறியடிச்சாங்கன்னா கர்த்தருடைய கரம் சாமுவேலோட இருக்குது. அப்ப சாமுவேல் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றார்? ஜெயத்தை ஏற்படுத்துகிறார். இதுதான் சூழ்நிலை. இப்போ அந்த டிராவல் ஆரம்பிக்கிறார். என்னன்னா, இனி அந்த இஸ்ரவேலுடைய எல்லைகளில யார் வரக்கூடாது? பெலிஸ்தர்கள் உள்ள வரக்கூடாது. அந்த பெலிஸ்தர்கள் உள்ள வரக்கூடாதபடிக்கு என்ன பண்ணார்னா, சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக ஒரு கல்ல நிறுத்துறார். நிறுத்திட்டு சொல்றாரு, இத்தனை ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் எங்களை ஆளுகை செய்தாங்க, ஆளுகை செய்தவர்கள் என்ன பண்ணிட்டு போ முறியடிச்சிட்டோம். இருக்கீங்களா? யாரெல்லாம் விளங்குதுங்க? 11 எல்லாம் கவனிக்கணும். நீங்க கவனிக்கணும்னு சொன்னா நான் சொல்லுகிற சத்தியம் உங்களுக்கு விளங்க. இங்கதான் டென்ஷன். வசனத்துலதான் உங்களுடைய நோக்கங்களா இருக்கு. வேற எதுலையும் உங்க சிந்தைகளை நீங்க திருப்பாதபடி வசனத்து மேல நோக்கமா இருக்கு. மீண்டும் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாகரின் பள்ளத்தாக்கிலே அவர்களை முறியடிச்சதோடு அவர் போயிடல. நம்ம தான் யார முறியடிச்சிட்டோம்? பெலிஸ்தரை முறியடிச்சுட்டு என்ன பண்ணல? சாமுவேல் கடந்து போகல. என்ன பண்ணார்னா, முறியடிச்சிட்ட பின்னு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என்ன மகிமைப்படுத்துகிறார்? மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை உண்டு பண்ணி இந்த பெலிஸ்தர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். அதனால அவருக்கு என்ன பேரு? எபினேசர். அதுக்கு பேர் என்னங்க? இம்மட்டும் கர்த்தர் நமக்கு, சத்தமா சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், நம்முடைய சபைக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்க வாழ்க்கையில எபினேசரா இருந்தா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை பார்க்க முடியும். ராமன் சொல்லணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க. இப்ப 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக, என்னங்க, மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சத்தமா சொல்லுங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு, ஜோரா சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை இயலாமையில் இருக்கு. ஆனாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்கிறார். இப்போ இம்மட்டும் எல்லாம் சொல்லுங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசரே என்று, அல்லேலூயா, அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? எபினேசர். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருக்க விரும்புகிறார்? இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு சாமுவேல் சொல்லுகிறாரு, மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில ஒரு கல்ல நிறுத்துறாரு. நிறுத்திட்டு சொல்றாரு, இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணினாரு? அப்போ அந்த ஒரு ஜெயத்தை வரும்போது யாரை மகிமைப்படுத்துறாங்க?
ஒரு காரியம் வெற்றி அடையும் போது சாமுவேல் என்ன பண்றாரு? தேவனுக்காக ஒரு இடத்தை உண்டு பண்ணி தேவனுக்கு செய்தார்னு சொல்லி ஒரு அடியாளத்தை 247 நாமங்களில் ஒரு நாமம் தான் இருந்ததுங்க, எபினேசர். எபினேசர் என்ன பொருளா? இம்மட்டும் உதவுகிறவர் மாத்திரமல்ல, அவர் இனிமே எங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருப்பா? இந்த தலைப்பு, இந்த செய்தியுடைய தலைப்பு, யாருக்கு கர்த்தர் எபினேசரா இருக்க முடியும்? நீங்க எப்படியா இருந்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எபினேசரா இருப்பார் என்கின்ற காரியத்தை தான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். நீங்க வாசிங்க 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த பிரகாரம் எப்போ எங்க முறியடிச்சாங்க? எங்க முறியடிச்சு? மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே அவர் கல்ல நிறுத்தினார். ஆனா என்னன்னு பள்ளத்தாக்கல முறியடிச்சாங்க பெலிஸ்தரை? அது சொல்லுங்க. எங்க? பெத்தாரின் பள்ளத்தாக்கல முறியடிச்சுட்டாங்க. முறியடிச்சுட்டு நினைச்சிட்டு சாமுவேல் போயிடல. முறியடிச்சிட்ட பிறகு எல்லைகளுக்கு நடுவே ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்ன பெயர் வச்சுட்டாரு? சத்தமா சொல்லுங்க, எபினேஸ். இப்போ முறியடிச்சவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? எழுந்து யார் அழிக்க வராங்க? இஸ்ரவேல் மக்களை. புரிஞ்சவங்க ராம சொல்லுங்களேன். அழிஞ்சு போனவனா இருக்கிறான். இப்ப பெலிஸ்தர் நினைக்கிறாங்க 40 ஆண்டுகள் நம்ம ஆளுகை செஞ்சவங்க நம்ம கூட்டத்தை ஒருத்த அழிக்கிறான், அழிச்சுட்டான்னு சொல்லி அங்க இருக்கிறதால இன்னொரு கூட்டம் யாருக்கு விரோதமா எழும்புது? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புது. ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும்போது அங்க சாமுவேல் அந்த மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவிலே ஒரு கல்லை நிறுத்தி அங்க ஒரு நாமத்தை சொல்லிட்டாரு. அந்த நாமம் சொன்னா இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், அதனால இந்த இடத்துக்கு எபினேசர் என்று பெயர் சூட்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டார். நாமம் சொல்லுங்க. அவர் வச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவோம்? எபினேசரே, நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. அப்ப எபினேசரே என்கின்றதான பெயருக்கு பிரதானமான நபர் யாருங்க? யாரு? சத்தமா சொல்லுங்க. எபினேசர் பெயர் வச்சது யாருங்க? எங்க வச்சாரு? மிஸ்பாவுக்கும்
சேனுக்கு நடுவிலே ஒரு கல்ல நிறுத்தி இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு பெலிஸ்தரை ஜெயிக்க பலன் கொடுத்தார். அதனால அதற்கு பெயர் எபினேசர். அல்லேலூயா. இப்ப இந்த எபினேசர் யாருடைய வாழ்க்கையில எபினேசரா இருப்பாரு, யாருடைய வாழ்க்கையில் அவர் உதவி செய்வாரு என்கின்ற காரியத்தை தியானிக்க போற 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 13. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் எங்க வராதபடி, இஸ்ரவேலுடைய எல்லையில் வராதபடிக்கு என்ன பண்ணினாங்க? யாருக்கு முன்பதாக? இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக பெலிஸ்தருடைய கரம் தாட்டப்பட்டது. எப்பொழுது? அவரை மட்டும் எனக்கு உதவி செய்ததுனால. ஏன்னா மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவில் எதை நிறுத்திட்டாரு? யாருக்கு விளங்குதுங்க? அவன் அழிக்கலான்னு வரான். ஆனா அழிக்கலான்னு வரதுக்கு முன்னாடி எதனுடைய நாமம் பிரதிபிக்கப்பட்டிருக்குது? இதுவரையில் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன பெயர் வச்சிட்டாரு? எபினேசர். இப்ப அவன் பிளான் பண்றான். யாரு? பெலிஸ்தர். யாரு அழிக்கணும்னு? இஸ்ரவேல் அழிக்க பெலிஸ்தர் முற்படும் போது, இப்ப வாசிக்க 13, இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார். சாமுவேல் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாகவே ஏன் இருந்தது? அவர் இம்மட்டும் உதவி செய்கிற கர்த்தர் மாத்திரம் அல்ல, அவர் இனியும், சத்தமா சொல்லுங்க, இம்மட்டும் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை, இஸ்ரவேல் மக்களை இம்மட்டு பாதுகாத்தவர் இனியும் எங்களை பாதுகாப்பார். ஏனென்று சொன்னா மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவில் எதை நிறுத்தி இருக்கிறாரு? கல்லை நிறுத்தி. கல்லை விஷயம் இல்ல, அங்க ஒரு நாமம் உச்சரிக்கப்படுகிறது. என்ன நாமம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபினேசரே என்று ஒரு நாமத்தை தரிப்பிக்கப்படும் போது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆதிக்க செலுத்த முடியல. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருக்க முடியும் சொன்னா, யார் உங்களை மேற்கொள்ளணும், யார் உங்களை அழிக்கணும், யார் உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு எபினேசரா இருந்தா அந்த இடத்துல தேவனுடைய கரம் உனக்காக பராமரிக்கும். ராமன் சொல்லணுங்க. அல்லேலூயா. இப்ப 13 எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் உங்களை அழிச்சிடலாம், உங்களை ஆளுகை செஞ்சிடலாம், உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணலான்னு எத்தனை விதமான மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தருடைய உதவி செய்கிற கரம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபினேசர் என்ற பெயர் பத்திக்கப்பட்ட அந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குச்சு. ஆமென். இப்ப வாசிங்க 13. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு என்ன பண்ணார்கள்? அப்ப யாருக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டாங்க? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக. ஆமா, அப்படியா? இஸ்ரவேலுக்குள்ள கூட வரல, எல்லைக்கு வெளியே வச்சுட்டாரு. தேவனுடைய கல்லல்ல நாமத்தை. என்ன நாமம்? அவர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு எபினேசரே உள்ள கூட வரல, எல்லையிலேயே கர்த்தர் அவங்களை அலர்ட் பண்ற. அப்போ பெலிஸ்தியர்கள் வேதம் சொல்லப்படுகிறது இஸ்ரவேலுக்கு மேலாக என்ன பண்ணல, கை உயர்த்தப்படல. எப்பொழுது? அவர்களுக்கு அவர் எபினேசரா இருக்கும்போது. உங்க குடும்பத்திற்கு, உங்க வாழ்க்கைக்கு அவர் எபினேசரா இருக்குன்னு சொன்னா, யார் உங்களை அழிக்க முற்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும். யார் உங்க அழிவை, உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்களோ, உங்க அழிக்க தடையா இருக்கிறாங்களோ, சிலர் ஏதோ ஒரு காரியத்துல பல உபத்திரவத்தையும் பாடுகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வராங்களா, இன்றைக்கு கர்த்தருடைய மனுஷனா சொல்ற, கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு எபினேசரா இருந்தா உங்களை ஒரு மனுஷன் மேற்கொள்ள முடியாது. எல்லாம் கேட்க, ஒரு மனுஷன் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப வாசிங்க 13 வாசிங்க பார்க்கலாம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களை அப்படின்னு யாரும் உங்களை நினைச்சிட முடியாது. கொஞ்ச நாள் நான் பார்த்துறேன், அவங்க கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்னு சில பேர் நம்மளுக்கு ஏளனமாக கூட பேசலாம். நம்மோடு கூட காக்கிற கரம் எபினேசரா ஒருவர் இருக்கிறார் சொன்னா எந்த மனுஷனும் எனக்கு முன்பதாக அவர் உயர்த்தி விட மாட்டான். எபினேசரா இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறான்னா உங்க முன்பதாக உன்னை அழிக்கிறவளை கத்தனை பண்ணுவாரு, தாழ்த்தப்படுவார். யாருக்கு விளங்குதுங்க? அதுதான் வேதம் சொல்லுது, அதுதான் வசனமும் சொல்லுது. தாவீதுடைய சாமுவேலோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால பெலிஸ்தர்கள் யாருக்கு விரோதமா கையெழும்பல, இஸ்ரவேலுக்கு முன்பதாக. ஏனென்று சொன்னா இப்ப சாமுவேல் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பெயர் வச்சுட்டாரு? எபினேசர் என்று பெயரிட்ட. வாசியம் பார்க்கலாம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர்கள் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே
எந்த எல்லையில? இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ள வராதது பாதுகாத்தது எபினேசர். ஒரு ஆமென் சொல்லணும். எல்லைகளுக்குள் வராதபடி பாதுகாத்தது தேவனுடைய நாமம். அந்த நாமம் என்னதுங்க? எபினேசருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எபினேசரா இருக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் எபினேசரா இருக்க விரும்புகிறார். உங்க சபைக்கு கர்த்தர் எபினேசரா இருக்க விரும்புகிறார். ஏனென்றா இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தினார், இம்மட்டும் எங்களை வழி நடத்தினார், இம்மட்டும் ஜெயத்தை கொடுத்தார். அவர் இனியும் எதிரிகளுடைய கைகள் எங்களுக்கு முன்பதாக உயர்த்தாதபடி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எனக்கான காரியத்தை கர்த்தர் மாறுதல் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு கர்த்தர் எபினேசரா இருக்க முடியும் சொன்னா நீங்க வாசிக்கலாம். முதல் காரியம், யாருக்கு கர்த்தர் எபினேசரா இருக்க முடியும்னா அதே பகுதியில 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசிங்க. பெட்டி கீரியாத் யாபீரிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இப்ப அந்த வார்த்தை சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். மீன வசனத்தை சொல்லமா? இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டு, மீண்டும் சொல்லமா? எல்லாம் மீண்டும் சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை குறித்தே புலம்பிக் கொண்டிருந்தாங்க. யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருப்பார்னா, கர்த்தரை நம்பி புலம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருப்பார். ஐயோ நான் அப்படிதான் செத்துடுவேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், அந்த புலம்பல் சொல்ல. உன்னிடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்குதோ இல்லையோ, நீ உனக்கு வெல் டேலண்ட் பர்சனா இருக்கலாம், நீ கை நெறி சம்பாதியமாக்கலாம், நல்ல பொருளாதாரத்துல உயர்ந்தவனா இருக்கலாம், எல்லா வசதியில் படைத்தவளா இருக்கலாம், உனக்கு எந்த விதமான குறைகளோ இந்த உலகத்தை இல்லைனாலும் கூட, ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க மட்டும்தான்பா, என் வாழ்க்கை உயர்த்துவது உங்களால மாத்திரம்தாமா ஆகும் அப்படின்னு நம்ம யாரை நினைச்சு புலம்பணுமா? இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை நம்பி புலம்பிக் கொண்டிருந்தார்கள். யார்? கர்த்தர் தான் என் வாழ்க்கையில எல்லாமே. தேவையை தூக்கி பின்னாடி போட்டுருங்க, தேவையை பூர்த்தி செய்கிற தெய்வத்தை முன்னாடி வச்சிருங்க. அவங்க வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதங்கள் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி எங்க வச்சுட்டாங்க? பின்பதாக வச்சுட்டு. தாவீது சொல்றாரு, கர்த்தர் இக்காலத்திலும், தாவீது சொல்றாரு, நான் ராஜாவா இருந்தாலும் சோத்துரும், ராஜாவா இல்லாம போனாலும் சோத்துரும், ஆனா என்னிடத்திலிருந்து உங்களுடைய கிருபை மாத்திரம் எடுத்துடாதீங்க. யாருக்கு விளங்குது? சில சொல்லுவாங்க, இந்த பரிகாரம் பண்ணா இது நடந்துரும், பரிகாரம் தூக்கி பின்னாடி போட்டுருங்க, பரிகாரி இருக்கிற கர்த்தர் முன்னாடி வைங்க. யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு நாம சொல்லுங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரு குறித்து புலம்பினாங்களாம்? கர்த்தர். எந்த பிள்ளைகள் கர்த்தர் தான் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் விசுவாத்துறோம், என்னை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். எப்பொழுது உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில எபினேசரா இருப்பான்னு சொன்னாங்க? கர்த்தரை குறித்து புலம்புகிறவர். எப்பொழுது? உங்க இயலாமையில, உங்க மகிழ்ச்சியில, உங்களுடைய விழுச்சியில, உங்களுடைய தோற்று போயிருக்கிற சூழ்நிலையில கர்த்தரை, ஆண்டவர் நீங்க தான்ப்பா, உங்களை விட்ட வேற என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. எங்க போனாலும், நீ வேலைக்கு போனாலும் ஜோத்துரும், நீ சாப்பாடு செஞ்சாலும் ஜோத்துரும், ஆண்டவர் உண்மை தவிர வேற வழியே இல்லைன்னு எப்பொழுது கர்த்தரை குறிச்சி இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் எபினேசரா இருப்பார். முதல் காரியம், யாருக்கு எபினேசரா இருப்பார்? கர்த்தரை நம்பி புலம்புகிறவர்களுக்கு. புலம்பல் என்றது எது? பாஸ்டர் வேற வழி இல்லை, இப்படிதானே வாழணும், இதே அந்த புலம்பல் சொல்ல. உன் பலவீனமா இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், என்கிட்ட இல்லைனாலும் என் இல்லாமைகளை இருப்பதை போல அழைக்கிறவர். யாருக்கு விளங்குதுங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் இக்காலத்தில் கர்த்தரையே நம்புவது, கர்த்தரை குறித்து புலம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறாரு? எபினேசரா இருக்கார். இரண்டாவது, யாருக்கு அவர் எபினேசரா இருக்கிறார்னா நீங்க வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் போதுங்க. இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசரா இருக்க விரும்புகிறார்னா, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு அவர் எபினேசரா இருப்பார். ராம சொல்லுங்க. வீட்டுல இருந்து நீங்க சர்ச்சைக்கு வரும்போது, நீங்க சர்ச்சைக்கு போகணும்னு வந்தவங்களை குறிச்சு நான் பேசல, சர்ச்சைக்கு வரும்போது கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை கொடுப்பாரு, இந்த நாள் என்னை எதில் பலப்படுத்துவாரு, இந்த வாரம் முழுவதும் என்ன கர்த்தர் எதில் வழி நடத்த போறாரு, கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறேன் அப்படின்னு யாரும் முழு மனசோடு கூட கர்த்தரை தேடி வரையும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கர்த்தர் எபினேசரா இருப்பான். சர்ச்சைக்கு வரவங்கள சொல்ல, வார்த்தை புரிஞ்சுக்கணும். முழு இருதயம் யார் தேடிதான் வரும் சபைக்கு? முதல் சொன்ன, யாருக்கு கர்த்தர் எபினேசரா இருப்பாருன்னா, கர்த்தரை நம்பி புலம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எபினேசரா இருப்பார்.
ரெண்டாவது யாருக்கு எபினேசரா இருப்பான்னு சொல்லுவாருங்க, எங்க முடியுறது சர்ச்சுக்கு வந்த பிறகு இல்ல. நீ சர்ச்சுக்கு வரப்போறது வீட்டுல ரெடியாகும் போது ஜோமண்ட் வரும் பார்த்தீங்களா, ஆண்டவரே இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை என்னை பலப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கும், கர்த்தரை நம்பி வருகிற அந்த வார்த்தையை உருவாக்கும், அதை என்னை உயர்த்தும், அதை என்னை மேன்மைப்படுத்தும், அந்த வார்த்தையை கைவிடாது, அந்த வார்த்தை கொண்டு தான் நீங்க என்னோட கூட பேச போறீங்க, அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க கிளம்பு வரீங்க பார்த்தீங்களா. அந்த முடிவுறதை யாரை பார்க்க வரீங்க? கர்த்தரை பார்க்க வரீங்க பார்த்தீங்களா. அவர்களுக்கு கர்த்தர் எபினேசரா இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடமைக்காக சபைக்கு வருவது அல்லங்க, உங்க முழு இருதயமும் யார சார்ந்திருக்கணும். ஏன் என் வாழ்க்கையில கர்த்தருடைய உதவி செய்யல, நான் ஜெபிக்கிற காரியத்துக்கு பதில் வரலாம். முதல் காரியம், நீங்க எக்காலத்திலும் கர்த்தரை நம்பி புலப்படும். என்கிட்ட நல்ல வேலை இருக்கலாம், நல்ல பணங்கள் இருக்கலாம், நான் ஐஃபையா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், எனக்கு எந்த விதமான எந்த கடன் பிரச்சனை இல்லை, எது இருக்குதோ இல்லையோ தூக்கி பின்னாடி போடு, கர்த்தரை முன்னாடி வச்சுது. அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவர். தாவீது அழகா சொல்வார், என் சிறு வயது முதல் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை சொன்னா, என் தாய் என்னை பாவத்தில கர்ப்பம் தரித்தார், என் சகோதரர்கள் என்னை வேற்று மனுஷராய் பார்க்கிறார்கள், என்னை அந்நியரை போல கருதுகிறார்கள், நான் புறக்கணிக்கப்பட்டவன், தகுதி இல்லாத பந்தியில அமரக்கூடாதபடியே இருந்த என்னை தேர்ந்தெடுத்தீர். அதனால் சொல்றான், நான் உங்களை மாத்திரம்தான் விளங்குதான். ஆடுகளை மேய்க்கும் போது தாவீது உங்களை நம்புறேன். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, ஆடுகளை மேய்க்கும், ஐயோ நான் ஆடு மேய்க்க சொல்ல, ஆடுகளை மேய்க்கும் பொழுது தாவீதை கர்த்தரை புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த புலம்பல் இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினான். அப்ப எப்பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் உதவி செய்கிறவராய் மாறுகிறான்னா, முதல் காரியம் எப்பொழுதும் தெய்வத்து குறித்து இருக்கிறதான புலம்பல். இந்த ஆராதனை கடந்து இந்த வார்த்தை கேட்டு நீங்க கடந்து போகும்போது உங்களுடைய புலம்பல் யாராக இருக்கணும்? யாருக்கு விளங்குதுங்க? ஆண்டவரே என் வாழ்க்கை எது இருக்கு பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க பார்த்துப்பீங்க, நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, என் சூழ்நிலை மாற்ற முடியும், என் குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்ற முடியும், என் தாய் தகப்பனை ரட்சிக்க முடியும், என் குடும்பத்திற்கு சூழ்நிலையை, இந்த அட்மாஸ்பியரை கத்திரமா. எப்பொழுது யாரை குறிச்சு புலம்பணுங்க? தெய்வத்தை. சபைக்கு வரும்போது ஒருவேளை நம்ம சபைக்கு போல அப்படி இல்ல, நீங்க சபைக்கு வருவது யாருக்கு பிரியமா இருக்கணும்? தெய்வத்துக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற, நீங்க எதுக்காக வரணுமா சபைக்கு? 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் என்னங்க அறகுறையில சர்ச்சை செய்யணும், முடிச்சிட்டா ஃபங்க்ஷன் போனோம், 11:30 பஸ் இருக்குது, அறகுறையோடு மனசோடு கூட சபைக்கு வந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்கு எபினேசரா இருக்க. நான் சத்தியத்தை சொல்றேன். சாமுவேலுக்கு ஏன் கர்த்தர் எபினேசரா இருந்தா? அவர் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பினார். முழு இருதயத்தை யார் பக்கமா திருப்பினார்? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அல்ல. சண்டே சர்வீஸ்ல கர்த்தரை நம்புறது, திங்கட்கிழமை வேறு அந்நிய தேவர் அப்படி இல்லைங்க. வார்த்தை சொல்லுது, வாசிக்கலாம். 3ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய என்னங்க அந்நிய நான் சும்மா தான் போன பாஸ்டர், வேற அப்படி அந்நிய உன் முழு மனசு அவர்கிட்ட கொடுத்துட்டா யாருக்கு இடம் இல்லை. அந்நிய வாசிங்க. அந்நிய தேவர்களுக்கு அஸ்தோரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. இப்ப அந்த வசனம் எல்லாம் வாசிங்க. அந்த வசனம் ரொம்ப அந்த லைன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. என்ன ஆகணுமா? நம்ம எங்க தான் போறோம்? நீங்க வீட்டுல வரும்போது எங்க போறீங்க? சர்ச்சுக்கு மட்டும்தான் உடைய ஃபுல் போக்கஸ் எதுல இருக்கணும். இன்னைக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறேன், வரும்போது இதெல்லாம் இல்லைங்க. உன்னுடைய போக்கஸ் எதை மேலதான் இருக்கணும்? கிளம்போது போகும்போது இது வாங்கி போகணும் வாங்குவா அப்படி இல்லை. ஆராதனைக்கு நீ ப்ரிப்பேர் ஆகுது எதுனா, சிந்தை சிதற விடாமல் நான் கர்த்தருக்கு நேராக. வசனம் வாசிங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே. யாருக்கு விளங்குது? நான் விளங்குதா? ஆராதிக்கும் போது எந்த விதமான பிரியாரிட்டிக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூட. நான் பைக் எங்க எடுக்கிறேன்? விழாப்பகத்தை எடுத்து ஆராதனை எங்க தான் வந்து முடியணும்? கீழ்படி சபைக்குள்ளதான். யாருக்கு விளங்குதுங்க? உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆராதனைக்கு வந்துட்டீங்க சொன்னா அந்த ஆராதனை எங்க தான் முடியணும்? வரும்போது என்னக்கா எப்படி காக்குற, நல்லா இருக்கிறேன்னு கேட்கறது இல்லைங்க. அங்க பேசும்போது சிந்தை மாறும், வார்த்தை மாறும்,
உன் நினைவுகள் மாறுகிறது. தேவப்பிள்ளையிலே உன் இருதயம் தேவன் பக்கமாய் நேராக திருப்பி வாசிக்கலாமா? வசனம் வாசிங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்கள் ஆக்கி விடுவான்னு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை சாமுவேல் கடைபிடிச்சதுனாலதான் சாமுவேல் சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், அதனால நமக்கு அவருக்கு பெயர் எபினேசர் என்று. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த பிள்ளைகள் கீழ்ப்படித்து தன்னை அர்ப்பணித்து நடத்தி பழகிக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நல்ல எபினேசராக இருப்பேன் என்று. அல்லேலூயா. தேவன் பக்கமா உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்புகிறீர்கள் என்று சொன்னா, முழு இருதயமா தேவன் பக்கமா நீங்க சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னா, அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். ஏன்னு சொன்னா அவருடைய பெயர் எபினேசர். முதல் காரியம் சொல்கிறேன், கர்த்தரை குறித்து புலம்புகிறதான பிள்ளைகளுக்கு அவர் எபினேசராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் எபினேசரா இருக்கிறார். மூன்றாவது யாருக்கு அவர் எபினேசரா இருக்கிறார்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எபினேசரா இருக்கிறார். ராமன் சொல்லணும். முதல் காரியம், எப்படிப்பட்டவர்கள் எபினேசரா இருக்க சொன்ன, கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்படியா இருக்கிறாரு? எபினேசரா இருக்கிறார். நீ சாமான் கழுவலாம், துணி துவைக்கலாம், சோத்தராண்டவர். உங்க வீட்டுல அரிசி இல்லாம இருக்கலாம், கத்தாவே உங்க சோத்துறாண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனையோடு தான் இந்த சபையில் வந்திருப்பீங்க. ஆனா பிரச்சனையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் பார்த்தியா, இந்த ஆராதனை கர்த்தர் பாப்பா. பிரச்சனையில ஒரு பக்கம் இருக்கு, பல பாடுகள் இருக்கு, ஆனா ஆண்டவர் உங்களை நம்புறன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவர்களுக்கு அவர் எப்படியா இருக்கிறாரு? எபினேசர். இரண்டாவது ஒரு காரியம், உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை பக்கமா நீங்க திரும்புவீர்கள் என்று சொன்னா வசனம் சொல்லப்படுகிறது, அவர் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டார். யாரு? சாமுவேல் பண்ணார். சாமுவேலும் பண்ணாரு. சாமுவேல் பண்ண போகிற காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கும் சொல்லி கொடுத்தார். முதலாவதாக நம்ம யாரு குறிச்சு புலம்பணுங்க? பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனை குறிச்சு பெலிஸ்தர் அவங்க நம்ம அழிச்சிடும் சொல்ல, நீங்க இப்போ அந்த பிரச்சனை தூக்கி பின்னாடி போட்டுட்டு பிரச்சனையை மாற்றக்கூடிய இயேசுவன் யாருக்கு விளங்குது? முன்னாடி இஸ்ரவேல் மக்களை யார் கொண்டு வந்தது? சாமுவேல் கொண்டு வந்துட்டார். நீங்க இப்ப யார் தான் நம்பணும்? தெய்வத்தை தான். நம்ம யார் குறிச்சுதான் புலம்பணும்? தெய்வத்தை குறிச்சு, பெலிஸ்தரை குறிச்சு அல்ல. அவங்க புலம்ப 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 தேவன் அந்த ஜனத்திற்கு எபினேசரா காணப்பட்டார். இரண்டாவது ஒரு காரியம் சொன்ன, முழு இருதயத்தோடு நீ தெய்வ பக்கமாய் நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னா அவர் உங்க வாழ்க்கையில எபினேசராய் காணப்படுவார். மூன்றாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க, அதே அதிகாரத்துல பல காரியங்கள் இருக்கு. நான் பல காரியத்தை நான் படிக்கும்போது நிறைய காரியங்களுக்குள்ள பேசப்பட்டுதான் நான் 3 காரியத்தை நான் சொல்றேன். நான் கத்தச்சித்தமா இருக்கிற நாட்கள்ல அதை இன்னும் நான் அகலப்படுத்த நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? இல்லங்க, 4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தோரத்தையும் விட்டு விலகி கர்த்தருக்கு ஒருவருக்கே, யார் கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எபினேசராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது நான் ஆராதிக்கிற ஆராதனை யாரு விரும்புகிறது? தெய்வம். நான் பாடுவது யாருக்காக? ஐயோ நான் நல்லா பாடுறேன், அது இல்ல. உங்க இருதயம் யார் பக்கமா நேரா திருப்பணும்? தெய்வத்திற்கு பக்கமா திருப்பி நான் செய்கிற ஆராதனை யார் அங்கீகரிக்கணும்? உன்னை மனுஷன் அங்கீகரிக்கலாம், மனுஷன் உனக்கு மார்க்க போறானா, மனுஷன் ஏற்றுக்கொள்ளான விஷயம் அல்ல. என் ஆராதனை கத்த டிக் பண்ணும். இறங்குதா? நான் பாடுகிற பாடு யார் டிக் பண்ணும்? தெய்வம். என்னை உண்டாக்கின எபினேசர் இயேசுவா இருக்கிற கர்த்தருக்கு நான் பாடுகிற ஆராதனை பிரியமா இருக்கணும். யார் கர்த்தரை ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எபினேசரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் முதல் காரியம் சொன்னேன், யாருக்கு எபினேசரா இருக்கிறார்? கர்த்தரை நம்பி புலம்புகிறவர்களுக்கு. வெரி குட். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை திரும்புகிறவர், கர்த்தர் பக்கமா திரும்புகிறவர்களுக்கு அவர் எப்படியா இருக்கிறாரு? எபினேசரா இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்களுக்கு யாருக்கு விளங்குங்க? எனக்கு ஒரு உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஃபேன் ஓடுது. அவர் உதவி செய்கிற கர்த்தர் விளங்குதா? யாரை கொண்டு போனாலும் கர்த்தர் உதவி செய்வார். நான் சொல்றேங்க, அவர் உங்க வாழ்க்கையில எபினேசரா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில சில இடத்துல எபினேசரை நான் இழந்து போறேன்னா, நான் இன்னும் முழு இருதயமா யார் பக்கமா திரும்பல. சடங்காச்சாரத்துக்கு அல்ல, அசல வேற வழி இல்லை, அப்படி இல்லை. வசனத்திற்கு உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் எப்படி இருக்கணும்? ஸ்டெபலா நிக்கணும். என்ன சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையில நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாழாமல் நேராய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நீங்க திரும்பணும். யாருடைய வாழ்க்கையில தேவன் எபினேசரா இருக்க முடியும் சொன்ன முதல் காரியத்தை
கத்தரையை நம்பி புலம்புகிறவர்களுக்கு அவர் எப்படியா இருப்பாரு? எபினேசர். இரண்டாவது யாருக்கு எபினேசரா இருப்பார்? முழு இருதயத்தோடு எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்து தன் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவர் தன்னை ஜெபித்தார் பத்தியா, தன்னை ஒருமுகப்படுத்தினார் பத்தியா, நேராக்கினார் பத்தியா, அதுதான் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்ச பிறகுதான் பெலிஸ்தர்களை இஸ்ரவேல் மேற்கொண்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கிற முதல்ல என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும், அதுதான் முட்டாள்தனம். இஸ்ரவேல் ஜனங்களை முதல்ல யார் ஷைன் பண்ணுது? சாமுவேல் ஷைன் பண்ணார். என்ன பண்ணோம்? முதல்ல நம்ம யாருக்கு குறிச்சுதான் போகணும்? பெலிஸ்தர் குறிச்சு அல்ல, நம்ம யாருக்கும் நம்பணும்? தெய்வத்தை. ரெண்டாவது, உங்க முடிவுறதையும் அறகுறைய ஏதோ தோற்று போயிடுமா, இது ஆகாது, இது நடக்காது, நான் தோற்று போயிடுவேன், நான் வாழ தெரியாதவன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த விதமான வெளிச்சங்களும் இல்லை, எல்லா சூழ்நிலை இருளா இருக்குது, நான் தோற்று போய் காணப்படுவேன், அப்படிப்பட்ட வியாகுலத்தில் வார்த்தை எடுத்து போட்டு நான் தோற்று போனவனா இருந்தாலும், நான் இருளிலே இருந்தாலும், ஒருவேளை என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்தாலும் நான் தெய்வத்தை நம்புவேன் என்று எந்த ஜனம் புலம்ப ஆரம்பிக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எபினேசராக இருப்பான். இன்றைக்கு காலை பொழுதுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறான், அவர் உங்களை எபினேசர். இரண்டாவது, அறகுறையோடு கூட மனுஷ பிரியப்படுத்த எந்த காரியமே செய்யாது. ப்ளீஸ், பாசத்துக்காகவோ மற்ற மனுஷங்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ மனிதர்களை பிரயாசப்படுத்துவதற்காகவோ என்ன பண்ணாதீங்க. தேவனுக்கு எந்த காரியத்தையுமே நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நேராய் முழு இருதயம் யார் பக்கம் திரும்பணும்? அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் எபினேசரா இருப்பேன். மூன்றாவது காரியம், யார் கர்த்தரை ஆராதனை, அவங்க பாட்டு பாருங்க, நான் ஒரு அப்படி இல்லைங்க. ஆராதிக்கிற பிள்ளை கர்த்தரோடு கனெக்ட் ஆகும். அல்லேலூயா. நான் யார் ஆராதிக்கிறேன்? தெய்வத்தை. ராகாதான் செகண்ட், நான் தெய்வனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ தெய்வத்தை நேர பார்க்க ஆரம்பிச்சுட்டா உன் குறைவுகளை அவர் நிறைவாக்குவான். ஏனென்றால் அவருக்கு பெயர் உதவி செய்கிறவர். உனக்கு சில இடத்துல பாட தெரியலனாலும் கூட எபினேசரோடு கூட நீ இருந்தா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். 40 ஆண்டுகள் தோற்று போயிருந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர்களை தோற்று போனாங்க. எப்பொழுது தேவன் பக்கமாக அவர்கள் திரும்பினார்களோ, தேவனை குறித்து புலம்ப ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சார்களோ அப்பொழுது தேவன் செயல்பட ஆரம்பித்தார். உன் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் செயல்படல, சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குது. பல ஆண்டுகளா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க, சில காரியத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தரை குறித்து புலம்புகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. இரண்டாவதாக உங்கள் இருதயம் தேவன் பக்கமா திருப்பங்கள். மூன்றாவது ஒரு காரியம், தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எங்களுக்கெல்லாம் நிறைய தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய தேவை இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும், அழைத்தவர். சில நேரத்துல பெற்றோர் கூட காசு இருக்காது. நான் அழைத்தவன் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், யாருக்கிட்ட. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு சின்ன சாட்சி மாதிரி சொல்றேன். போன முறை பெங்களூருக்கு நான் போறேன். அப்போ சாப்பாடு வாங்கணும். என் காசை நான் பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன். பைபிள் தான் காசு வச்சுட்டேன். ஏதோ ஒரு நோக்கத்துல நான் எங்க போயிட்டேன், கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு பில்லு 100 ரூபாய். சாப்பாடு பில்லு என்கிட்ட 67 ரூபாய் சம்திங், 90 100 ரூபாய்க்குள்ள தான் அக்கௌண்ட் இருக்குது. இப்ப நான் ஒண்ணு பண்ணணும், யாராச்சும் ஃபோன் பண்ணி காசு அனுப்புங்க, இல்லை காசு பைபிளுக்கு துறை தான் சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க. ஆண்டவர் கிட்ட கேட்கறாங்க, காசு இல்லை. எனக்கு இதே சூழ்நிலை எப்போ வச்சுன்னா, அந்த பேடுக்காக போகும்போது அந்த ஒரு அனுபவம். பேடு வாங்கும்போது அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். 300 ரூபாய் எனக்கு தேவை. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஸ்கேன் பண்ண வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 300 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறேன். ஆக்சுவலா ரெகுலரா எனக்கு அனுப்ப வேண்டிய ஆள் தான். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்யுது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய நம்பிக்கை தெய்வன் பக்கமா இருக்குன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்யுது. யாருக்கு விளங்குதுங்க? யாருக்கு புரியுதுங்க? அப்ப யாருக்கு அவர் எபினேசரா இருப்பான்னு சொன்ன கடைசி சொல்லி முடிச்சிருங்க. தேவனை குறித்து நீ உன் சூழ்நிலை குறிச்சு புலம்புறவர்களுக்கு ஆண்டவர் எபினேசரா இருக்க மாட்டாரு. புலம்புகள் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு நல்லவன்னு அவரை நம்புற பத்தியா, அந்த நம்பிக்கையில கர்த்தர் எப்படியா இருப்பாரு? எபினேசர். ரெண்டாவது, முழு இதயத்தோடு கூட யார் பக்கமா திரும்பணும்? அவர் தான். இது வேற சாய்ஸே இல்லை. சூழ்நிலைக்கு காலத்துக்கு மாத்திர ஆண்டவர் நம்முடைய தெய்வம் அல்ல. என் போக்கஸ் நம்ம கலப்பை கை வச்சுட்டேன், செத்தாலும் சாவேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன் திரும்ப. அல்ல, ஆனா நான் சும்மா தான் பாச போய் நின்று பாக்குறேன். இரும்பு அடிக்கிற இடத்துல எதுக்கு வேலை இருக்காது? இரும்பு அடிக்கிறாங்க, அந்த இடத்துல எது இருக்காது. இல்ல உங்களுக்கு தெரியல, நான் மாத்தி சொல்றேன்னு தெரியல. சோத்து அந்த வெல்டிங் கடையில இரும்பு பண்றாங்களே, அந்த அந்த இடத்துல எது இருக்காது? இருக்குமா? இருக்காதா? ஏன்?
இந்த பாருங்க, நான் எப்படி பாக்குறீங்க சோதர் லைவ் போது நான் சோதர் கத்தன அந்த இரும்பு அடிக்கிற இடத்துல இருக்காது. ஏன்னா அந்த ஹீட்டான அது என்ன பண்ணாது, வராது. வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், நான் போய் பாக்குறேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த வேலையே என் இருதயம் யார் பக்கமா திரும்பணும், நேரா சைடு வாங்கக்கூடாது. உனக்கு கேலி பண்ணுவான், பிறக்கும் போதே கிறிஸ்டினா சொல்லும். பிறக்கும் போதே இல்லை, இப்ப நான் நேரம் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி கோணலா இருந்தேன், இப்ப கத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு யாருக்கு விளங்குதுங்க? இது பெரிய பிரச்சனை தெரியுமா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அவன் போய் நின்று இருப்பான். நமக்கு எடுத்துக்கிட்டா சொல்லுங்க சொல்லு. அவன் போய் நிற்கிற நேரத்து தான் போனேன், நான் அவர் பார்த்து ஆகல, தெய்வத்தை பார்த்து. வசனத்துக்கு மாற எந்த காரியமும் செய்யாதீங்க. அல்லேலூயா. நான் 3 காரியத்தை மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். இயேசு எப்போது உங்க வாழ்க்கையில் எபினேசரா இருப்பார்னா, முதலாவது தெய்வத்தை குறித்து புலம்புவர்களாய் காணப்பட்டா உங்க வாழ்க்கையில் அவர் எபினேசரா இருப்பார். 2வது ஒரு காரியம், முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தெய்வன் பக்கமாய் நேராக திரும்புவீர்கள் என்று சொன்னா அவர் உங்களுக்கு எபினேசரா இருப்பார். இப்போ நான் ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க முழு மனசும் தெய்வ பக்கமா திரும்புதுன்னு வச்சுக்கீங்கன்னா, நான் பார்ப்பேன் நிறைய ப்ரேயர்ல சில ஜோமன்னே இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா மோதிரம் கேட்டு கொடுத்துருவாங்க, சில வழியில் கேட்டு கொடுத்துருவாங்க. நீங்க கொடுக்குற வழியில வேல்யூ இல்லை, அது விஷயம். கண்ணாடி வழியில் அல்லேலூயா. நான் சொல்றது கோல்டு சொல்றேன். எப்படி கொடுக்குறாங்க உண்மையா கொஞ்சம் ஆச்சரியம் தானே? இல்ல பிரதர், அவங்க அந்த திங்கிங்கே கிடையாது. ஆக்சுவலா அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடுகளும் கிடையாது. ஆனா அது கொடுக்கறது பிரதானம்னா, இப்போ இருதம் யார் பக்கமா திரும்புது, இப்ப யார் சொல்றது யார் கேட்கறாங்க, அவங்க கிட்ட யார் சொல்லுது கொடுன்னு விளங்குதா விளங்கலையா? அல்லேலூயா. சில ஆண்டவர் கொடுக்க சொல்லியும் நம்ம நம்ப மாட்டான். நீ கொடுத்து அரசு முடியறதுக்கு சவுண்ட் உள்ள கேட்கும், சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும் இல்ல. விளங்குதா? நம்ம இருதயம் யார் பக்கமா திரும்பணும், தெய்வத்து பக்கமா. 3வது தேவனை ஆராதனை. யாரு விரும்புகிற ஆராதனையா இருக்கணும், தேவன் விரும்புகிற ஆராதனையா இருப்பேன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு எபினேசரா இருப்பார். நம்ம இருக்க இடத்தை